வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி தேவாலயங்கள் மெய்நொழியில் ஜொலிக்கின்றன. இந்த ஆண்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் புதுச்சேரிக்கு வந்துள்ளதால் புதுச்சேரி தேவாலயங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நகர பகுதியில் உள்ள தேவாலயங்களில் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இறுதித் தேர்வில் தோல்வியடைவோர் 2 மாதத்தில் மறுதேர்வு எழுதலாம். அதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே மேல் வகுப்புக்கு செல்ல முடியும். துணைத் தேர்விலும் தோல்வியடைந்தால் அதே வகுப்பில் தொடர வேண்டும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அமலில் உள்ளதால் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படுகின்றது. அரசு பள்ளிகளை தவிர்த்து தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கட்டாய தேர்ச்சி ரத்து அறிவிப்பானது பொருந்தும் என்றும் இந்த புதிய நடைமுறையின் மூலம் மாணவர்களின் கல்வித்திறன் மேம்படும் என்றார். மேலும் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என அதிகாரிகள் மட்டத்தில் தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக காவல்துறை டிஜிபியிடம் ஆலோசனை நடத்தி முடிவு அறிவிக்கப்படும். அதுவரை தற்பொழுதுள்ள நடைமுறையை தொடரும். பொதுமக்களுக்கு ஹெல்மெட் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் புனித வெள்ளி, கிறிஸ்துமஸ் போன்ற விழாக்கள் மிக விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. நேற்றிரவு கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு தூய தேற்றரவு அன்னை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர்ராஜ் ஆகியோர் சிறப்பு திருப்பலியினை நிறைவேற்றி வைத்து கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியையும் நடத்தி வைத்தனர். சரியாக நள்ளிரவு 12 மணியளவில் திருப்பலி முடிந்து அலங்கரிக்கப்பட்ட குடிலில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா மற்றும் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு நகர் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாள் விழா மற்றும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு உள்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் அவர்களின் சொந்த செலவில் குமாரபாளையம், கொடாத்தூர், தேத்தம்பாக்கம், மணவெளி, திருக்கனூர், செட்டிப்பட்டி, கூனச்சம்பட்டு, மணலிப்பட்டு உள்ளிட்ட பகுதியில் வீடுதோறும் சென்று சர்க்கரை மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு வீடுதோறும் சென்று அப்பகுதி மக்களுக்கு சர்க்கரை மற்றும் கேலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், கண்ணன், சக்திவேல், கலியபெருமாள், ஊமதுரை, லோகநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் மறைந்த இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் அஜந்தா சிக்னல் அருகே சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து அவரது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் திரு உருவப்படத்திற்கு பாஜகவினர் 50க்கும் மேற்பட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள். மேலும் இதில் மற்றும் 2025ஆம் ஆண்டு கேலண்டர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் விஜயகுமார், நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மஞ்சுளா பரமேஸ்வரன், அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், கிளை தலைவர்கள், பொருளாளர்கள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு நல்லாட்சி வாரமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இறுதி நாளான இன்று தூய்மை இயக்கம், திடக்கழிவு அகற்றல், விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட இயக்கம் மூலம் காரைக்கால் கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் துவக்கி வைத்தார். இந்த தூய்மை பணியில் துணை ஆட்சியர்கள், பல்வேறு துறை அரசு அதிகாரிகள், 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு காரைக்கால் கடற்கரை முழுவதும் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு திமுக மாநில துணை அமைப்பாளர் ஏ.கே. குமார் தனது சொந்த செலவில் இலவச கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி PS பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு மண்ணாடிப்பட்டு தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு வீடுதோறும் சென்று 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை வழங்கி துவக்கி வைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் கலைவாணன், அவைத்தலைவர் மண்ணாங்கட்டி, பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் வேலன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் அகிலன், கிளை செயலாளர் சந்தோஷ்குமார், ஆறுமுகம், மனோகர் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் மிட்டவுன் சங்கத்தின் 30ஆம் ஆண்டான சாசன தின நிகழ்வின் மாவட்டம் 2981 2025-26ஆம் ஆண்டின் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் லியோன் மற்றும் கடலூர் மண்டலம் உதவி ஆளுநர் நியமனம் ரோட்டரியன் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு பாராட்டு விழா கடந்த 23ஆம் தேதி அன்று மாலை 6 மணியளவில் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் மிட்டவுன் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் ரோட்டரியன் முருகன் தலைமை தாங்கினர். மேலும் சங்க சாசன தலைவர் ரோட்டரியன் ராஜேந்திரன், மண்டலம் 25இன் உதவி ஆளுநர் ரோட்டரியன் வெங்கடேஷ் மற்றும் சங்க சாசன உறுப்பினர் ரோட்டரியன் ஆசை தம்பி ராஜி வரவேற்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் மண்டலம் 25இல் உள்ள முன்னாள் உதவி ஆளுநர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், முன்னாள் தலைவர்கள், முன்னாள் செயலாளர்கள் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் 8 புதிய உறுப்பினர்கள் தங்களை ரோட்டரி சேவையில் இணைத்துக் கொண்டார்கள். மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் லியோன் அவர்கள் சிறப்புரையாற்றினர். முன்னாள் உதவி ஆளுநர் ரோட்டரியன் அப்பர்சாமி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, இறுதியில் சங்க செயலாளர் ரோட்டரியன் சுப்பிரமணியன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி திருக்கனூர் வக்ரகாளி அம்மன் வழிபாட்டு மன்றம் சார்பில் உலக நன்மை வேண்டி ஆண்டுதோறும் திருவக்கரை வக்ரகாளி அம்மனுக்கு பால்குடம் எடுத்து வழிபடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருக்கனூர் முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட 1008 பால்குட ஊர்வலத்தை முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம் துவக்கி வைத்தார். இதில் சுற்று கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் ஊர்வலமானது திருக்கனூரில் இருந்து திருவக்கரை வக்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக சென்று வக்ரகாளி அம்மனுக்கு உலக நன்மைகள் வேண்டியும், மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் துரைராஜன், கண்ணன், செந்தில்வேலன், ராஜு, பாபு, சந்தோஷ், பிரகாஷ், செந்தில்குமார் மற்றும் புதுச்சேரி திருக்கனூர் வக்ரகாளியம்மன் வழிபாட்டு மன்றத்தை சார்ந்த பக்தர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு வக்ரகாளியம்மனை தரிசித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.